ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்களோட எக்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கான ரீடிங். அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க, உங்களோட எக்ஸ் அண்ட் உங்கள் தேர்ட் பார்ட்டியும். ஸோ அதுக்கான ரீடிங். இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம். ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. இதில் நான் பயில் வைக்கலை, டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ரீடிங்குள்ளே போகலாம். உங்களோட எக்ஸ் ஓடையும் உங்களோட அந்த எக்ஸோட தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் எக்ஸும் உங்களோட தேர்ட் பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அவங்க பிரேக்கப் பண்ணிக்கலாமான்ற ஒரு திங்கிங் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. திங்கிங் வந்துருச்சு. ஸோ சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு தோணுது காடை பார்த்தா. ஸோ சனி ரீதியாக பார்த்தாலே மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம் வரும். அஸ்தம சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ரீதியாக பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க உங்கள் எக்ஸும் உங்களோட தேர்ட் பர்சனும். ஸோ சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் கோயிங் ஆன். அண்ட் உங்கள் பர்சனுக்கு அவங்களுக்குமே என்ன திங்கிங் ஓடிட்டுருக்குன்னா, உங்களை விட்டுட்டு வந்துட்டோமே, உங்களை மிஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் இவங்கள்ட்ட வந்துட்டோமேன்னு வேதனைப்பட்டு இருக்க மாதிரியே தெரியுது. ஆமாம், உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட வரணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அந்த தேர்ட் பர்சனோட ரியல் கலர் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மீன்ஸ் என்னன்னா ரியல் ட்ரூ கலர். ஸோ இப்படி ஒரு நல்ல பர்சனை விட்டுட்டு இப்படி ஒரு பர்சன்ட்ட வந்துட்டோன்றத வேதனைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க திருப்பி உங்கள்கிட்ட பேசினா கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. பயங்கர மியூட் ஸ்விங்ஸ் இருக்குது நிறையா உங்கள் பர்சனுக்கு, உங்களோட எக்ஸ்க்கு. இப்படி ஒரு பிரச்சனையாக அவள்கிட்ட மாட்டிட்டோமேனு வேதனைப்பட்டுட்ருக்காங்க. தேர்ட் பர்சனோட ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மணி வாங்குறதுலாம் இருக்காங்க உங்கள் எக்ஸ்டில் இருந்து. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் மணிலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பார்த்து போயிட்டாங்க. அதனால இப்போ அவங்க நல்லா பட்டுக்கிட்டு இருக்காங்க, சரியான பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காடை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு சனீஸ்வர பகவான் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ்லாம் ஓடிட்டுருக்கு, பயங்கர ஸ்ட்ரெஸ். இந்த கார்டு பார்த்தீங்கன்னாவே இந்த ஹை ப்ரெஷஸ் மூன் கார்டை பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ரீதியாக தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காங்க. திங்கிங் ரெண்டு மனசாக இருக்குது. எப்படின்னா, திருப்பி வந்தோம்னா உங்கள்கிட்ட பேச வந்தோம்னா உங்கள் பர்சன் உங்கள் எக்ஸ் வந்தாருன்னா நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இவங்களோட கலர் ரியல் கலரை போய் சொன்னோம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்படி திருப்பி வந்தால் சேர்ந்துடலாமா, சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா, சான்ஸ் கொடுப்பீங்களான்னு ஒரு திங்கிங் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வரணுன்ற ஒரு நோக்கம் இருக்குங்க. இந்த 8 of Wands பார்த்தாலே மனம் மாறிக்கிட்டே இருக்குது. இவங்களை விட்டுட்டு அவங்க பிடிப்போம் அப்படின்ற ஒரு மனசு மாறிக்கிட்டே இருக்குது உங்கள் பர்சன். ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, 2 பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. வந்தாலும் அவங்களால
உங்கள் பர்சன் வந்து தெரிஞ்சு போச்சு, உங்கள் எக்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு ரியல் கலர் என்னென்னு. ஸோ அவங்க ரொம்ப பட்டு விட்டுருக்காங்க, ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்க, பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற திங்கிங்கும் இருக்குது. பார்ப்போம் என்ன அடுத்த ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த மாதிரி தான் கால் வருது. ஃபுல்லாக உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு திங்கிங் வந்துருச்சு. ஸோ அந்த தேர்ட் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து மன ரீதியாக தான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக உங்கள் பர்சனுக்கு, உங்கள் எக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, அப்படி என்ன நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றது உங்களோட ட்ரூ லவ் என்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் அந்த தேர்ட் பர்சன்ட்டை விலகி உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கர்மா வந்து அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்க ஏமாத்துனாங்கன்னா அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒருத்தவங்க காத்திருப்பாங்களாம். அந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க. ஸோ அந்த பர்சன் அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் கர்மா. ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வேறு நல்லா இருக்கலாம் லைஃப்பு, ஒரு சில பேர் ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு. பட்டு அவங்கள ஏமாற்ற ஒருத்தர் காத்திருப்பாங்க. கர்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறோமோ இன்றைக்கி, நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அந்த பலன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, யார்கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன சொல்லலாம், முடிவு என்ன எடுப்பீங்க அப்படின்றத நம்ம அதையே பார்த்துருவோம். முடிவு என்ன எடுப்பீங்க, உங்கள் பர்சன் வந்தாங்கன்னா, உங்கள் எக்ஸ் வந்தாங்கன்னா என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்கன்றத நான் அதையே சொல்கிறேன். பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுவீங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நோ தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த டேரக்ட் நோ தான் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஒரு சில பேர் வந்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள வந்து திருப்பி வர்றாங்கன்றதுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது பர்சன் வந்து கிடைச்சாலும் போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் இப்போ இது உங்களோட பெட்டராக ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு இப்போ அன்னைக்கு பெட்டராக கிடைச்ச மாதிரி, அந்த பர்சன் பெட்டராக கிடைச்ச மாதிரி, தேர்ட் பர்சன் பெட்டராக கிடைச்ச மாதிரி போன மாதிரி இன்னொரு பர்சன் கிடச்சின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் நோ தான் சொல்லுவீங்கன்ற மாதிரி கார்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை பார்ப்போம். உங்கள் எக்ஸோட நீங்கள் நோன்னு சொன்னால் அவங்க என்னோட ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நோ சொன்னால் அவங்க நோ சொன்னால் ரொம்ப நொந்துருவாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நம்மளாக தான் இருக்க முடியும். போனவங்களை பற்றி நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் ரன் பண்ண முடியாது. ஸோ வரும்போது நீங்கள் நோ தான் சொல்லுவீங்கன்ற மாதிரி வந்திருக்கு. பட் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க நீங்கள் நோ சொன்னால். ஸோ நோவே, எது நடக்கணுமோ அது கர்மா, எது நடக்குமோ கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இது நடந்தே தீரும்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்தோம்னா, நீங்கள் நோ சொல்லிட்டீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுது? சிங்கமாக நிற்பீங்க. மன தைரியம் கூடும். எத்தனை அடிபட்டு நம்ம லைஃப்பில் அடிபட்டு தான் தைரியம் கூடுமா. விட்டு போனவங்களை பற்றி நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நமக்கு நல்லது கிடைக்கும். நம்மளை விரும்பி வர்றவங்களை வந்து நமக்குன்னு நம்ம தலையில் யாரையாவது எழுதி வச்சுருப்பாங்கன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒன்றும் குறைஞ்ச ஆளுன்ற ஒரு கெத்து உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஒரு மன தைரியத்தோடு இருக்கீங்க. உங்களோட
இந்த கார்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து இதோட பெட்டராக உங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது. சி உங்கள் லைஃப் பார்ட்னர் இதோட பெட்டராக தான் கிடைக்க போகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கோட உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்க போகிறாரு. ஸோ ஏஞ்சல்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்போம், மாதிரி சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ உங்கள் ஏஞ்சல்கிட்ட கைடன்ஸ் கேட்போம், இந்த மாதிரி கைடன்ஸ் வருதுன்னு. உங்களுக்கான கைடன்ஸ் வச்சுக்குவோம். ஏன்னா போனவங்களை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் போனவங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு ரெக்கவரி ஆகிட்டே இருக்கீங்க. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் ரெக்கவரி ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த வேதனை உங்களுக்கு இருக்குது. இப்படிலாம் பண்ணுறாங்களே மனுஷங்க, இவங்களாம் மனுஷங்களா அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. ஒரு நியாயமாகவே இல்லையா அப்படின்றலாம் உங்களுக்கு தோணுது. உண்மைதான், நியாயமாக இல்லை, மனுஷங்க நியாயமாக தான் இல்லை. ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் வேறு வேலையும் இல்லை. அப்படி இருக்கிற உலகத்தில் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதையுமே முடிவெடுக்கிறத பார்த்து யோசனை பண்ணி முடிவெடுங்க. அண்டு நீங்கள் இருக்கிற ரைட்டியாக இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கான கைடன்ஸ் கைஸ். ஸோ ஓகே, இன்னொரு கார்டு எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு வேறு என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். யூ ஆர் ரெடி. ஸோ ரெக்கவரி ஆவீங்க வித்தின் ஃபியூ மந்த்ஸில். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை எது ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.